Unit 1 part B second one. Signal construct the signal flow graph for a given system and determine its transfer function using Mason's gain formula. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது பிளாக் டயக்ராம். மேசன்ஸ் கெயின் ஃபார்முலான்னு கொடுத்தாலே சிக்னல் ஃப்ளோ கிராஃப் தான். சப்போஸ் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்னு கொடுக்காம வெறும் மேசன்ஸ் கெயின்னு கொடுத்தாலும் நம்ம இதை வந்து சிக்னல் ஃப்ளோக்கு தான் கன்வெர்ட் பண்ணும். சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்லேருந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணும். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, சரியா? எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ரவுண்டு இல்லை இந்த மாதிரி லைன் போதும், பிரான்ச்சிங் பாயிண்ட், ஒரு லைன்லேருந்து கீழே ஒரு லைனோ இல்லை மேலே ஒரு லைனோ போனால் அது பிரான்ச்சிங் பாயிண்ட். அங்கெல்லாம் போதும், அங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் வைக்கணும். இது 0, இங்கேருந்து ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது 1, இந்த ரவுண்டு இன்னொரு சம்மிங் பாயிண்ட், இது 2. இது வந்து பிளாக், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட், இங்கே ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்குது, ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து 3ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே போனால் இங்கே பிளாக் இருக்குது, இதை கன்சிடர் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்குது, ஸோ இந்த பாயிண்ட் வந்து 4. அப்படியே நெக்ஸ்ட் போனால் பிளாக் இருக்குது, பிளாக் கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கே நெக்ஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, பிரான்ச் பாயிண்ட் ஒன்று, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சியில் முடிகிறது 6, 0லேருந்து 6 வரைக்கும் முடியுது. அதே மாதிரியே இங்கே லைன் போட்டுக்கணும். 0 1 2 4 5 6, 0லேருந்து 6 வரைக்கும் போட்டாச்சா? இப்போ வந்து 0லேருந்து 1க்கு நடுவில் ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்கா? வேல்யூ எதுவுமே இல்லை, ஸோ ஆரோ மார்க் போட்டு 1ன்னு போட்டுடணும். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 2க்கு நடுவுலையும் எந்த வேல்யூமே இல்லை, ஸோ வெறும் 1. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 3க்கு நடுவில் ஒரு பிளாக் இருக்குது G1, இந்த டைரெக்ஷனில் போகுது, ஸோ G1. நெக்ஸ்ட்டு 3லேருந்து 4க்கு G3ன்னு இருக்குது, இதே டைரெக்ஷனில் தான் போகுது, ஸோ G3. நெக்ஸ்ட்டு G3லேருந்து G4, 4லேருந்து 5க்கு போகிறதுக்கு நடுவில் G4 இருக்குது. 5 to 6 வந்து எந்த வேல்யூஸுமே இல்லை. இந்த பிரான்ச் பாயிண்ட்டும் இந்த சம்மிங் பாயிண்ட்டும் சேர்த்து தான் 0.5, ஸோ 5லேருந்து 6 எந்த வேல்யூமே இல்லை, ஸோ வெறும் 1 மட்டும் இருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தோன்னே மேலேருந்து இந்த லூப்ஸ் பாருங்கள். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3. 3லேருந்து இந்த நம்பர் 5, இந்த சம்மிங் பாயிண்ட் நம்பர் 5. 3லேருந்து 5க்கு G2 போகுது. G2 வந்து எப்பயுமே சம்மிங் பாயிண்டில் ஒரு ப்ளஸ்ஸு எப்பயுமே இருக்கும், ஒன்று மைனஸ் இருக்கும், இல்லைன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும், இல்லை ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். நம்ம செகண்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும், சரியா? ஸோ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்குது, ஒரு ப்ளஸ் எப்பயுமே இருக்கும். செகண்ட் வேல்யூனது மைனஸ், செகண்ட் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 3லேருந்து 5க்கு போகிற பாயிண்ட் வந்து G2. 3லேருந்து 5க்கு ஒரு லைன் போகுது, அந்த வேல்யூ வந்து G2. இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸில் போய் முடிகிறதால மைனஸ் G2ன்னு போடுறோம், சரியா? நெக்ஸ்ட் எங்கெங்கே இருக்குது? 5லேருந்து இந்த சம்மிங் பாயிண்ட் 3க்கு ஒரு வேல்யூ போதா, ஆனால் நடுவில் எந்த வேல்யூஸுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும்தான் போகுது. ஸோ 5லேருந்து 3க்கு ஒரு லைன் போகுது, வேல்யூஸ் எதுவுமே இல்லை, ஆனால் சைன் பாருங்கள், ப்ளஸ்ஸாக எப்பயுமே இருக்கிறது, செகண்ட் வேல்யூ மைனஸ் இருக்குது, ஸோ -1, எதுவுமே இல்லாதாலும் 1 போட்டுருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4லேருந்து H1 போகுது. ஃபஸ்ட்டு 4லேருந்து H1 வரைஞ்சிக்கலாம். H1லேருந்து செகண்டுக்கும் போகுது, ஃபஸ்ட்டுக்கும் போகுது. இங்கே H1 பாயிண்ட்னா H1லேருந்து செகண்டுக்கும் போகுது, ஃபஸ்ட் லைனுக்கு போகுது, ஓகேவா? இந்த லைன் எல்லாமே எதுக்கு போகுது? மைனஸ் சிம்பிளுக்கு தான் போகுது. ஸோ இந்த ரெண்டு லைன்லையுமே -1 -1. 4லேருந்து H1 பாயிண்ட் வருது, H1லேருந்து 2ஆக பிரியுது. அதே மாதிரி இங்கேயும் 4லேருந்து H1 பாயிண்ட்டுக்கு வருது, H1லேருந்து 2க்கும் போகுது, 1க்கும் போகுது. வேல்யூ இங்கே செகண்ட் வேல்யூ மைனஸ்ன்னு இருக்கிறதால இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். வேல்யூ எதுவுமே நடுவில் இல்லாதால -1 போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபுக்கு கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பாத் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்வர்ட் பாத்னா ஒரு லைனில் இந்த ஒரே ஆரோ மார்க் 0லேருந்து 6 வரைக்கும் எந்த மாதிரி போக முடியும்னு பார்க்கணும். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். 0லேருந்து 6க்கு 1 2, 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, 5லேருந்து 6 போயிடுச்சா? அது ஒரு ஃபார்வர்ட் பாத்து. நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத் எப்படி இருக்குது? ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத், 0லேருந்து 6 வரைக்கும் வந்துட்டு அந்த வேல்யூஸ் இந்த வேல்யூஸில் எழுதியிருக்கு, சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்வர்ட் பாத்,
செகண்ட் ஃபார்வர்ட் பார்த்து பாருங்கள். 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 5, 6ன்னு போகாமல் 3லேருந்து இந்த டைரெக்ஷன்லேயும் போகலாம். இந்த டைரெக்ஷன்லாம் வர முடியாது, ஏன்னா சைன் ஆரோ மார்க் ஆப்போசிட்டில் இருக்குது. இது மட்டும் தான் ஃபார்வர்ட் பார்த்து போகிற மாதிரி. ஆரோ மார்க் வந்து இப்படி இருக்குது, ஓகேவா? அதனால் 0லேருந்து 3 வரைக்கும் வந்துட்டு 3லேருந்து 5க்கு போயிட்டு 6க்கு போகுது, 4 டச் ஆகாமல், ஓகேவா? இது வந்து செகண்ட் ஃபார்வர்ட் பார்ட். 0லேருந்து 3 வரைக்கும் போயிட்டு 3லேருந்து 5க்கு போயிட்டு 6 போகுது. அதுக்கான வேல்யூஸ்லாம் அப்படியே இருக்குது, சரியா? ஃபஸ்ட்டு P1, இதோடைய வேல்யூ P1, இதோடைய செகண்ட் ஃபார்வர்ட் பார்ட் P2. இதுக்கு வேல்யூஸ் அப்படியே எல்லாமே இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை 1 × 1 × G1 × G3 × G4 அப்படியே இருந்தோம் மல்டிப்ளிகேஷனில். G1 G3 G4, இங்கேயும் G1 இருக்குது, -G2ன்னு இருக்குது. ஸோ செகண்ட் பார்த்தோடைய வேல்யூ G1 × -G2ன்றத G1 மைனஸில் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கு, G1 × G2, ஆல் தான். ஃபார்வர்ட் பார்த்து 2 இருக்குது. வேறு ஏதாச்சும் ஃபார்வர்ட் பார்த்து இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. ஆரோ மார்க்ஸ் இங்கே கீழே போகிறது எல்லாமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அது லூப்பாக கன்சிடர் ஆகும், ஃபார்வர்ட் பார்த்தா கன்சிடர் ஆகாது. ஸோ ஃபார்வர்ட் பார்ட் 2ன்றதால K = 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சரியா? நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பார்த்து கண்டுபிடிச்ச பிறகு செகண்ட் வந்து இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ். இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் கண்டுபிடிக்கும். லூப் கெயின்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இப்போ சப்போஸ் 3லேருந்து 5க்கு போகுதுன்னா 0.3லேருந்து 5க்கு இப்படி ஒரு 3லேருந்து 5க்கு போகுதுன்னா திரும்பி 5லேயே அது வந்து முடிஞ்சிடணும். அதான் ஆரோ மார்க் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, சப்போஸ் 2லேருந்து 2, 3, 4 4லேருந்து திரும்பி 2K வந்துடணும். இந்த மாதிரி லூப்பாக இருக்கணும். அதுதான் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ், ஓகேவா? இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு 3லேருந்து 5க்கு பார்க்கலாம். 3லேருந்து 4 போயிட்டு 4லேருந்து 5க்கு போயிட்டு திரும்பி 5லேருந்து 3K வந்துடுதா? நம்ம இது கூட கன்சிடர் பண்ணிக்கலாம், 3லேருந்து 5 இல்லை 5லேருந்து 3. வேல்யூஸ் வந்து இங்கே இந்த பெரிய லூப்புக்கு பார்த்தோன்னா G2 மட்டும்தான் இருக்கும். கம்மியாக இருக்க வேல்யூ எடுக்கக்கூடாது, எப்பவுமே அதிகமாக இருக்க வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். இதில் பார்த்தோன்னா 3லேருந்து 5க்கு போகுது, 5லேருந்து 3K. இந்த 2 வேல்யூஸ் இருக்கிறதால நம்ம இந்த லூப்பை கன்சிடர் பண்ணணும். இது மேலே இருக்கிறத கன்சிடர் பண்ணாமல் இந்த குட்டி லூப்பையை கன்சிடர் பண்ணுறோம், ஓகேயா? ஸோ 3, 4, 5 திரும்பி 3K வந்தது. ஃபஸ்ட்டு வந்து 3, 4, 5 திரும்பி 3K வந்துடும். வேல்யூஸ் வந்து G3, G4, இங்கே வந்து வேல்யூ -1. நெக்ஸ்ட் லூப் என்ன இருக்குது? இங்கே 2லேருந்து பார்க்கலாம். 2லேருந்து 3க்கு வருது, 3லேருந்து 4, 4லேருந்து H1லேருந்து திரும்பி 2K வந்துடுதா? இது ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இருக்கா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டும் 1லேருந்து வரும். இப்படி 2லேருந்து வந்தால் மாதிரி திரும்பி 1லேருந்து 2, 2 to 3, 3 to 4, 4லேருந்து H1லேருந்து 1K போய்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே முடிஞ்சிடும், ஓகேவா? இது 2 லூப். 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து திரும்பி 2A வந்துடும். 2லேருந்து 3 G1, 3லேருந்து 4 G3, 4 to 2. இங்கே 4 to 2 வந்து H1 இருக்குது, -1. H1 × -1 நான் -H1ன்னு எழுதுறேன், சரியா? நெக்ஸ்ட்டும் 1லேருந்து அதே மாதிரி, இங்கே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி அதே மாதிரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4 திரும்பி 4லேருந்து 1K போய்டும். இதோடைய 1லேருந்து 2க்கு போகிற வேல்யூ 1, G1, G3, 1, G1, G3. நெக்ஸ்ட்டு 4லேருந்து 1க்கு போகிற வேல்யூ வந்து H1, இங்கே ஒரு -1 இருக்குது. அப்போ H1 × -1 வந்து -H1ன்னு எழுதலாம், சரியா? நெக்ஸ்ட்டு லூப் பாருங்கள். திரும்பி 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 2லேருந்து 3க்கு போகும், 3லேருந்து 5க்கு போகுது, 5லேருந்து திரும்பி 3K வந்துட்டு திரும்பி 3லேருந்து 4, 4 to 2, 2லேயே முடியணும் நம்மளுக்கு. அதான் இது 2 to 3, 3லேருந்து 4க்கு போகாமல் 5க்கு போகுது, 5க்கு வந்துட்டு திரும்பி 3K வந்துட்டு அப்புறமா 4க்கு போகுது, ஓகேவா? வரையலாம். ஃபஸ்ட்டு 2, 2லேருந்து 3க்கு போகுது, 3லேருந்து 5க்கு போகுது, 5லேருந்து திரும்பி 3K வந்துட்டு அப்புறம் 4க்கு போகுது, 4லேருந்து 2லேயே முடிஞ்சிடும், ஓகேவா? இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே டயக்ராம் பார்த்து எழுதிக்கோங்க. இது G1, இது G3, மேலே இருக்கிறது -G2, கீழே இது வந்து -1, இது வந்து -H1. திரும்பி இங்கே 2ல் ஆரம்பித்தாலும் அதே மாதிரி 1லேருந்து 2, 2 to 3, 3லேருந்து 5க்கு போயிட்டு திரும்பி 3K வந்துட்டு 4க்கு போகும், 4லேருந்து 1K போய்டும். இங்கே 2க்குள்ளே வந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இங்கே 1 மட்டும் வரும். 1, 2, 3, 4 வராது.
3லேருந்து ஃபஸ்ட்டு 5க்கு போவோம், 5லேருந்து 3க்கு வந்துட்டு அப்புறமா தான் 4 போவோம். 4 to 1 ஓகேவா. வேல்யூ 1 G1 G3 மைனஸ் G2 இது -1 இது வந்து -H1 ஓகேவா. ஸோ 5 லூப் கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 3 4 5 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இதோடைய வேல்யூஸ் எப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு அங்கே P1 P2ன்னு போட்டோம்ல, இங்கே வந்து எல்லாத்துக்குமே P2 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 அப்புறம் 1 2 3 4 5 போட்டுக்கோம் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ்க்கு. இந்த லூப் பார்த்து இங்கே எழுதணும். இது ஃபஸ்ட்டு லூப்பு, இது செகண்டு, இது தேர்டு, ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. ஃபஸ்ட்டு ஒனுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? G3 G4 -1. ஸோ G3 G4 -1ன்றதால இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு G1 G3 H1 இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு G1 G3 H1 ஒரே ஒரு மைனஸ் இருக்கிறதால ஒரு மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லூப் 1 into G1 G3 H1 ஒரு மைனஸ் இருக்குது. G1 G3 H1 ஒரு மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு G1 G2 G3 அப்புறம் 1 H1 இருக்குது. G1 G2 G3 1 into 1 anything 1 தான். H1 எத்தனை மைனஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மைனஸ் இருக்குது, 2 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் ஆகும். 3 மைனஸ் இருக்கிறதால மைனஸ். இங்கேயும் 1 into G1 G2 G3 H1 1 இருக்குது. அப்போது G1 G2 G3 H1 மைனஸ் வந்து இங்கேயும் 1 2 3 மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு நெகட்டிவ் சைன் வந்துடும். ஆல் தான். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு கண்டுபிடிக்க வேண்டியது நான் டச்சிங் லூப்ஸ். நான் டச்சிங் லூப்ஸ்னால் இந்த 5 லூப்ஸ் இருக்குல்ல, நான் டச்சிங் லூப்ஸ்னால் இந்த 5 லூப்ஸில் எதுவுமே டச் ஆகிருக்கும். இப்போ வந்து 3 4ன்னு ஒரு லூப், ஏதாச்சும் ஒரு லூப் இருந்துட்டு 5 6ன்னு ஏதாச்சும் ஒரு லூப் இருந்ததுன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ இதான் நான் டச்சிங், நடுவில் ஸ்பேஸ் இருக்கணும். பட் இந்த எல்லா டயக்ராம்லேயும் 3 4 இருக்கும். 3 4 இருக்குன்னா ஸ்பேஸ் இல்லைன்னு அர்த்தம். அவங்க எந்த லூப் நடுவில் ஸ்பேஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் நான் டச்சிங் லூப்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேசன்ஸ் ஃபார்முலா. மேசன்ஸ் ஃபார்முலா T of S is equal to T of Sனால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அது வந்து அவுட்புட், C of S அவுட்புட்டு, R of S வந்து இன்புட். ஓகேவா. ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட் பை இன்புட் ஈக்குவல் டு 1/del சம்மேஷன் PK del K. ஓகேவா. இங்கே கேவோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், இங்கே 2ன்னு பார்த்தோமா. ஸோ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/del சம்மேஷனுக்கு பதில் ஃபஸ்ட்டு P1 del 1 அப்புறம் P2 del 2, 2ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஃபார்வர்ட் பார்த்து 2ன்றதால இப்போ நம்மளுக்கு இங்கே P1 வேல்யூ தெரியும், P2 வேல்யூ தெரியும். ஸோ P1 வேல்யூ தெரியும், P2 வேல்யூ தெரியும். del 1 del 2 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே கண்டுபிடிக்கலாம். del 1 வேல்யூ வந்து del 1 is equal to 1 minus இந்த ஃபார்வர்ட் பார்த்த இந்த லூப், இந்த இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ், இந்த ஃபார்வர்ட் பார்த்த இந்த இண்டிவிஜுவல், இந்த 5 இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் வந்து ஏதாச்சும் டச் ஆகாமல் இருக்கணும். இந்த ஃபார்வர்ட் பார்த்தில் என்ன இருக்குது, 1 to 6 நம்பர்ஸ் ஃபுல்லாகவே இருக்கா. இந்த எல்லாமே 3 4 5 2 3 4 1 2 3 இந்த ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பார்த்தா டச் பண்ணி தான் இருக்குது. எந்த லூப்பும் டச் ஆகாமல் இல்லை. ஸோ 1 மைனஸ் இங்கே எந்த லூப்பும் டச் ஆகாதனால 1 minus 0ன்னு வரும். ஆன்சர் 1 தான். நெக்ஸ்ட்டு del 2க்கும் அந்த மாதிரி தான். இங்கே வந்து என்ன 4 மட்டும்தான் மிஸ்ஸிங்கில் இருக்குது. பட் இந்த எல்லாத்துலேயும் 4 வேல்யூஸுமே இருக்கும். 4 4 4 4 4 எல்லாத்துலேயும் 4ம் இருக்கும். அப்போ இதுவும் டச் ஆகி தான் இருக்குது, எந்த லூப்பும் டச் ஆகாமல் இல்லை. ஸோ இதுக்கும் வேல்யூ வந்து 1 minus 0 1 தான் வரும். del 2ஓடைய வேல்யூ 1 தான், del 1ஓடைய வேல்யூ 1 தான். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு del 1 del 2 வேல்யூவும் தெரியும். இப்போ del வேல்யூ மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா del is equal to 1 minus sum of individual loop gains. 1 minus sum of individual loop gains னா இந்த 5 loop gainsயும் அந்த bracketல இருக்கு. ஓகேவா. minus G3 G4 minus G1 G3 H1 minus G1 G3 H1 minus G1 G2 G3 H1 minus G1 G2 G3 H1 க்ளோஸ்.
இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது உள்ள எல்லாத்துக்கும் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடும் எல்லா வேல்யூஸும். அதே மாதிரி ப்ளஸ் எல்லா வேல்யூவும் ப்ளஸ் ஆகிடும். இந்த வேல்யூ சேமாக இருக்கா? ஸோ 1 + 1 2ன்ற மாதிரி இந்த வேல்யூக்கு முன்னாடி 2 போட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிப்போம். அதே மாதிரி G1 G2 G3 H1, இதுவும் G1 G2 G3 H1 மைனஸ் சைனும் சேமு வேல்யூஸும் சேம். ஸோ இந்த வேல்யூவும் 2ன்னு போட்டு ஒரே ஒரு டைம் எழுதினா போதும். ஸோ 1 + G1 1 + G3 G4 + 2 G1 G3 H1 + 2 G1 G2 G3 H1. இது டெல்லோட வேல்யூ. ஃபைனலாக நம்ம டிஎஸ்ல எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். டிஎஸ் ஃபார்முலா என்ன? 1/del ப்ராக்கெட்டில் P1 del1 + P2 del2. ஸோ T of S is equal to numerator first எல்லாம் P1 × del1. P1 × del1னா G1 G3 G4 × 1. G1 G3 G4 தான் வரும். இன்ட்டு 1 பண்ண சேம் வேல்யூஸ் தான் வரும். G1 G3 G4 இங்கே வந்து ஒரு ப்ளஸ் வரும். இங்கே ப்ளஸ் இருக்கும், பட் P2 வேல்யூ பார்க்கலாம். P2 வேல்யூ மைனஸ் இருக்கிறதால அங்கே மைனஸ் வரும். P2 × del2 வேல்யூ 1 தான். ஸோ மைனஸ் G1 G2 வரும். மைனஸ் ஃபார்முலாவில் ப்ளஸ் தான், அங்கே P2 வேல்யூவில் மைனஸ் இருக்கிறதால நம்ம மைனஸ் எழுதணும். G1 × G2 டிவைடட் பை இந்த டெல் வேல்யூவாக அப்படி இருந்தோம். இங்கே டெல் இருக்குல்ல, ஸோ டெல் வேல்யூவாக அப்படி இருந்தோம். 1 + G3 G4 + 2 G1 G3 H1 + 2 G1 G2 G3 H1. அவ்வளோதான். இதான் நம்மளுடைய ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூஸிங் மேசன்ஸ் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சிஸ்டமில் ஒன்று சம்மிங் பாயிண்ட் இல்லை பிரான்ச்சிங் பாயிண்ட் இருந்தால் நம்ம அந்த நம்பர்ஸ் போடணும், டாட் வச்சு நம்பர் போடும். ஸோ 0 1 2 3 4 5 6 வரைக்கும் வருது. அதே மாதிரி இப்போ சப்போஸ் 3லேருந்து 5க்கு எந்த வேல்யூஸ் வருதுன்ட்டு பார்த்துடணும். சைனும் ரொம்ப முக்கியம், சரியா? இங்கே வந்து 4லேருந்து 2க்கு H1 போகுது, 1க்கும் H1 போகுதுன்னா 4லேருந்து H1 வந்துட்டு 2க்கும் போகுது, 1க்கும் போகுது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபார்வர்ட் பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக போகிறது 0லேருந்து 6 வரைக்கும் எந்தெந்த இதில் போக முடியும். ஃபஸ்ட் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன் போவோம். செகண்ட் வந்து 3லேருந்து 4க்கு போகாமல் 4 to 5 மேல் வழியாக போகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பார்த்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ், க்ளோஸ்டு லூப் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து வேல்யூஸ் எழுதணும். நான் டச்சிங் லூப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணால் இந்த சம்முக்கு இல்லை, ஸோ 0. மேசன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கே வேல்யூ வந்து ஃபார்வர்ட் பார்த்து எத்தனை இருக்குது? 2 இருந்தால் கே வேல்யூ 2. ஸோ இது வந்து 2ஓட ஸ்டாப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு டெல் வேல்யூ 1 - சம் ஆஃப் இந்த கண்டுபிடிச்சதா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ். இதை வந்து 1 - இது இந்த ஃபுல்லாகவே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும் சிம்பிள் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸையும் ஃபார்முலாவில் எல்லாம் T of S கிடச்சிரும். ஓகே.